ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் சினிமாவில் இதுவரையும் வந்த படங்களே ஒரு சில படங்கள் வந்து இது நல்ல படம் தான், இதுக்கு நல்ல கதை ஒன்று இருந்தது, பட் அதை வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கல. சம் ரீசன்ஸ்னால இந்த படம் வந்து ஒரு மொக்கையான படமாவோ ஆவரேஜான படமாவோ மாறிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்தியன் படங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனலே இதுக்கான பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணிட்டு வந்துருங்க. தென் இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நம்ம சேனலில் இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் vs அவெஞ்சர்ஸ், ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபேண்டசி பேட்டில் வீடியோ போட்டிருந்தோம். சப்ஸ்கிரைபர்ஸான நீங்க கேட்டு நீங்க ஓட் பண்ண அந்த வீடியோக்கு தான் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால அந்த வீடியோவை மறக்காம செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது வலிமை. இந்த ஒரு படத்தோட ஃபெயிலியருக்கு ஒரு பெரிய ரீசனே ஃபேன்ஸ் இந்த ஒரு படத்தை அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஹைப்பே கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட கதை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி வலிமை அப்படின்ற பேருக்கு ஒரு பெரிய ஹைப்பை செட் பண்ணதான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் லெவலுக்கு வந்து ஆடியன்ஸை புஷ் பண்ணிச்சு. கதையிலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா ஹெச்வினோத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிருந்தாரு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பைக்ஸை வச்சு பண்ணக்கூடிய அந்த ஒரு திருட்டுகள், இதெல்லாம் எப்படி ஒரு போலீஸ் கண்டுபிடிக்கிறாரு, அவரோட இன்வெஸ்டிகேஷன், அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி, தென் இது மட்டும் இல்லாம ஃபேமிலி எமோஷன் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல ஒரு யூஷுவல் ஸ்டோரியா கன்வெர்ட் ஆகி ஃபைனலி ஆவரேஜான ஒரு கமர்ஷியல் படம் எப்படி போய் முடியுமோ அது மாதிரி போய் முடிஞ்சிச்சு. நிறைய விஷயங்கள் சென்டிமெண்ட்ஸ்லாம் மெயினா ஒர்க் அவுட் ஆகல, ஃபேன்ஸையும் பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ இதன் காரணமா ஓவராலா வலிமை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெருசா இல்லைன்ற ரீசனால இது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியரை சந்திச்சுன்னே சொல்லணும். தென் இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் ஹெச் வினோத் இதுக்கு முன்னாடி இவரோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லாம் பெரிய பெரிய ப்ராஜெக்டா அவ்வளோ டீட்டெயிலா ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி எல்லாத்துலயுமே அவ்வளவு மெனக்கெட்டு பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் வந்து அசால்ட்டா ஒரு படம் எடுத்த மாதிரியான ஒரு ஃபீலும் பலருக்கும் கொடுத்தது. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது பீஸ்ட். இந்த ஒரு படத்தோட ஸ்டோரி லைன், அதாவது ஒரு ஒன்லைனரா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி. லைக் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இவ்வளவு குரூப் மாட்டிக்கிறாங்க, ஸோ அதை வந்து ஒரு டெரரிசம் கேங் வந்து பிடிச்சி வச்சிருக்கு. அவங்க எல்லாருமே எப்படி காப்பாத்துறாரு ஹீரோ அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட். அதை என்ன மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்றோம் அப்படின்றத வச்சுதான் அந்த படம் வந்து எப்படி பிரசன்ட் ஆக போகுதுன்றது இருக்கு இல்லையா. அந்த ஒரு விதத்துல ஸ்கிரீன் பிளே வைஸ் இந்த ஒரு படம் வந்து பயங்கரமா அடி வாங்குச்சு. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் ஆவரேஜா, அது ஃபைட் சீக்வன்சஸ் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா மூவ் ஆகி வந்தது. பட் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே டம்மி பண்ணிட்டாங்க. அது இது மட்டும் இல்லாம பவர்ஃபுல்லா இல்ல, ஸ்கிரீன் பிளே எல்லாமே அடி வாங்குச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாவோ லாஜிக்கலாவோ இன்ட்ரெஸ்டிங்காகவே அதை வந்து நமக்கு கன்வே பண்ணலன்ற காரணத்தினால பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. ஏன்னா மணி ஹைஸ்ட் மாதிரி ஒரு ஹைஸ்ட் சீரீஸ்லாம் உட்காந்து லாக்டவுன்ல பார்த்து எல்லாருமே என்ன மாதிரியான ஒரு டெக்னாலஜி லெவல்லாம் புரிஞ்சு என்ன மாதிரியான ஒரு கதை களத்தெல்லாம் பார்த்து இங்க ஆடியன்ஸ் வந்து மெச்சூர்ட் ஆகி இருக்காங்களா, அப்படி பார்க்கும்போது இது பெருசா இல்ல அப்படின்ற காரணத்தினால இது அந்த மாதிரியான ஆடியன்ஸையும் கவர் பண்ணல. அதே நேரத்தில் ஆஸ் ஒரு விஜய் சாரோட ஃபேன்ஸா மாசா அந்த மாதிரியான படமா பார்க்கறதுக்கும் இது வந்து முடியாம போயிருச்சு. தென் இதுக்கப்புறம் தான் இதெல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி சரி ஓகே ஒரு மாஸ் ஆக்டரை வச்சு எப்படி படம் எடுக்கணும் அப்படின்றத அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஜெயிலர்ல அந்த ஒரு தப்பை செய்யாம அதை வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. இருந்தாலும் பரிசோதனை மாதிரி தளபதியை வச்சு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது தேவாரா. இந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிம்ன்ற மாதிரியான விஷயத்தை வச்சு ப்ரொமோட் பண்ணாங்க. படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த ஒரு ஸ்டைல்ல இருக்கும், இந்த ஒரு கிளான்ஸ் அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ சொல்லி ஹைப் ஏத்துனாங்க. அது இது மட்டும் இல்லாம ட்ரெய்லர்ல ஷாக் ஜம்பிங் சீக்வன்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தது. பட் அதெல்லாம் பெருசா பூர்த்தி செய்யல. ஃபேன்ஸ் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், இது வந்து ஒரு சி அட்வென்ச்சர்ஸ் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. லைக் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் அது மாதிரி ஃபேண்டசி சி அட்வென்ச்சரஸ் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி இது வந்து அவங்க கன்சிடர் பண்ணாங்க. பட் அதை வந்து படம் அப்படி இல்ல. படம் எப்பயும் போல ஒரு யூசுவலான ஒரு தெலுங்கு டெம்ப்ளேட் டிபிக்கல் கமர்ஷியல் படம் மாதிரி தான் இருந்தது. ஜூனியர் என்டிஆரோட படங்கள் மாசஸ் அதெல்லாம் இருந்தது. அதுல லைட்டா இந்த ஒரு எலமெண்ட்டுமே இருந்தது. இந்த ஒரு படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, தேவாரா அப்படின்ற அந்த ஒரு பேரை கேட்டு கடலுக்குள்ள இறங்க பயப்படுவாங்க. லைக் பேட்மேனோட அந்த ஒரு லைட்டா பார்த்தா திருடங்களாம் கௌதம் சிட்டில அலறுவானுவாங்களா, அது மாதிரியான அந்த ஒரு மூட் செட் பண்ணதெல்லாம் சூப்பரா இருந்தது. பட் இருந்தாலும் இந்த படத்துல நிறைய ஹோல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக், இதெல்லாம் கலந்தடிச்சு இந்த ஒரு படத்தை சின்னாபின்னமா ஆக்கிருச்சு. இந்த ஒரு படத்தை கொஞ்சமாவது தூக்கி பிடிச்சி ஓரளவு கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கரை சேர்த்தது வந்து பாத்தீங்கன்னா அனிருத்தோட பிஜிஎம் அண்ட் ஜூனியர் என்டிஆரோட ஆக்டிங் தான் என்ன கேட்டா. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது 2.0. நிறைய தடவை ரீவாட்ச் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு பெருசா அந்த படத்துல ஒரு பெரிய ஃபிளாவா இருக்கிறது வந்து செகண்ட் ஹாஃப், முக்கியமா ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் பெரிய ஒரு பிரச்சனைனே சொல்லுவேன் இந்த படத்துல. அதாவது முதல் டைம்ல அந்த டைம்ல சங்கர் சாரோட படம்னாலே ஃபிளாஷ்பேக் தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸ் வந்து அதை ரசிப்பாங்களா, அதை வந்து உள்ள எடுத்துக்குவாங்களா, அதில் இருக்கக்கூடிய கருத்து எடுத்துக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதை வந்து எடுத்துக்கவே அந்த டைம்ல யாருமே ரெடியா இல்லை. அந்த ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கான அந்த ஸ்டேட்மெண்ட்டே பவர்ஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணல. அது வந்து கொஞ்சம் அறகுறையா
ஈஸியாவே தான் அந்த ஒரு விஷயம் போச்சு. லைக் அந்த சிட்டுக்குருவிலாம் சாகுது, இந்த ஒரு செல்போன் சிக்னல்னால பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்றத தான் ஒரு மெயின் கோர் சப்ஜெக்டா வச்சு அதுல இந்த விஷயங்கள்லாம் இந்த சைஃபை எலமெண்ட்லாம் வச்சு இப்படி வராரு வில்லன் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று இருக்கு. பட் இருந்தாலும் அது எந்த அளவு ஆடியன்ஸ் அஃபெக்ட் பண்ணுச்சு, அதனால ஒரு மாற்றம் நிகழ்ந்ததான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஊர்கா மாதிரி அந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி அது மூலமா ஒரு வில்லனா கமர்ஷியலைஸ்டா இவங்க வந்து கிரியேட் பண்ணதுதான் இவங்களோட ஐடியா. அதுவும் பெருசா கிளைமேக்ஸ்ல போய் நிக்கல. ஜஸ்ட் ஒரு 40 புறாவை காமிச்சு மிரட்டி வில்லனா அசால்ட்டா கூட்டு போய் போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சதெல்லாம் உச்சகட்ட லேசி ரைட்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ப்ரோ அப்போ அந்த பறவையெல்லாம் பாவம் இல்லையா, அதெல்லாம் சாவுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் பாவம் தான், அவர் ரொம்ப நல்லவர் தான், அதுதான் பெரிய பிரச்சனையும் கூட. அந்த அளவு நல்லவனா இருக்கக்கூடிய பக்ஷிராஜனா வில்லனா காமிச்சதும் பெருசா வந்து யாருக்கிட்டையும் நிக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்திரன் பார்ட் 1ல எதுக்குமே அசையாத ஒரு ஈவலா இருக்கக்கூடியவன் தான் 2.0. ஸோ அவனை எப்படி டிஃபீட் பண்ண போறாங்கன்ற அந்த ஒரு த்ரில்னஸ் இருக்குல்ல, அது வந்து இல்லாம போயிருச்சு 2.0ல. அது வந்து ஒரு பெரிய ஃப்ளாவாகவும் இருந்தது. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது விஸ்வரூபம் 2. விஸ்வரூபம் 1 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஸோ அதை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு நம்ம கமல் சார். அதாவது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அண்ட் ப்ரெசன்ட் போர்ஷன் இது ரெண்டையுமே வந்து சூப்பராக பேரலாக வந்து கரெக்டாக எடுத்து கொண்டு போயிருப்பாரு. எங்கேயுமே பிசர் அடிச்சிருக்காது. பட் இந்த ஒரு விஷயம் வந்து பார்ட் 2ல கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் வந்து போகும். அதில் எனக்கு என்னமோ விஸ்வரூபம் 2ல ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான் எனக்கு பிடிச்சது. அது மற்றபடி ப்ரெசன்ட் டைம்ல இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. விஸ்வரூபம் பார்ட் 1ல பாமை வந்து எப்படி டிஃப்யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராடுவாங்களா ஒரு போராட்டம் கிளைமேக்ஸ்ல எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பாமை வெடிக்க விடாம பண்ணிருப்பாங்களா. ஸோ அது மாதிரி இங்கேயுமே ஒன்று நடக்கும் பார்ட் 2லயுமே தண்ணிக்குள்ள. பட் அந்த அளவு அது வந்து பயத்தையோ பேனிக்கையோ கிரியேட் பண்ணியிருக்காது. தென் இது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் விஎஃப்எக்ஸ்லாம் அவ்வளோ ஒஸ்டா இருக்கும். இது மாதிரியே நிறைய ஃபிளாஸ்லாம் இருக்கு ப்ரெசென்ட் டைம்ல பொறுத்த வரையும். பட் பாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவர் வந்து வில்லன் ஆகிறாரு, எப்படி வில்லனுக்கு இவருக்கும் வந்து ஒரு பெரிய சண்டை ஆரம்பிக்குது, இவர் எப்படி வில்லனை பீட்ரே பண்ணாரு, ஏன் இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவு ஒரு எனிமீஸா இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பர் கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஃபிளாஷ்பேக்ல கொடுத்துருந்தாங்க. பட் பிரசன்ட் போர்ஷன்ல விஸ்வரூபம் 2 வந்து அடி வாங்கிருச்சு. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது புலி. இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா இப்பயுமே என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஏன் பெரிய ஒரு கிரிட்டிசைசம் வந்து சந்திச்சிச்சு, ஒரு பெரிய ஃபிளாப் ஃபிலிமா இது ஏன் மாறுச்சு, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு பெருசா தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு படம். அதுல வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இந்த மாதிரியான ஒரு ஃபன்னான ஒரு படத்துல ஜெய் சார் மாதிரியான ஒரு மாஸ் ஆக்டர் வந்து நிற்கும் போது அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. அஃப்கோர்ஸ் அவரோட சின்ன பசங்களுக்குலாம் அந்த படம் பிடிச்சிருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நானே ஒரு சின்ன பையன் தான், எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா விஜய் சாருக்கு அதை தாண்டியும் ஃபேன்ஸ் இருக்காங்களா, அவங்கள வந்து ஒரு படம் வந்து போய் சேராம போயிருச்சு. ஒன்னு இந்த படம் வந்து காமெடி படமா தான் இருக்க போகுது அப்படின்னா வடிவேல் சார், சந்தானம் சார், அந்த மாதிரியான ஆக்டர்ஸ்க்கே இது வந்து இன்னாஃப் இந்த படம். அப்படி ஒருவேளை அந்த மாதிரியான ஆக்டர்ஸ் வச்சு எடுத்திருந்தா இது 23ஆம் புலிகேசி மாதிரி யூனிக்கான ஒரு எப்பிக்கான பிலிமா வந்து மாறி இருக்கும், ஒரு கிளாசிக் பிலிமா மாறி இருக்கும். இப்போ விஜய் சார் மாதிரியான ஒரு ஆக்டர் வராருன்னா இது இப்போ மாஸ் படமா மாறி இருந்தா டெஃபினட்டா பெரிய லெவல்ல போயிருக்கு. ஏன்னா அந்த டைம்ல இந்த படத்தை பாகுபலி லெவல்ல கம்பேர் பண்ணி பேசினாங்க. அந்த அளவு இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதுதான் ஒரு பெரிய ஃபிளான்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரையும். நான் கேட்டது ஆனா அவர் கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு மீம் போகும்ல, அது மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த டைம்ல பாகுபலியை பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நான் கேட்டது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தாங்க 2015ல. ஆனா வந்தது என்னமோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டா, இது வந்து குட்டீஸ்லாம் கவர் பண்ற மாதிரியான ஒரு ஃபன் படமா வந்தது. பலருக்கும் முன்னாடி இது அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. மற்றபடி ஸ்டோரி வைஸ் ஒரு குட் ஸ்டோரி தான். பட் பிரசன்டேஷன் வைஸ் அந்த படம் பெருசா ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணாம போயிருச்சு. ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது கோச்சடையான். இது ஒரு படத்தோட பேரை சொன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கோச்சடையான் படத்தை பொறுத்தவரையும் ஒரு பெஸ்ட் ஸ்டோரி லைன். ஆனால் இதை வந்து கெடுத்து வச்சுட்டாங்க. அது எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை மேக் பண்ண விதத்தில் இந்த ஒரு படம் அடி வாங்கிருச்சு. லைக் அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் கேப்சர் மூலமாக ரஜினி சார் வந்து அனிமேஷன் அவதாரத்தில் வராரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு என்னதான் இதெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணாலுமே அந்த ஒரு அனிமேஷன் குவாலிட்டி அந்த அளவு ஒஸ்ட்டாக இருந்தது. ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீலும் கொடுக்கல, ஆடியன்ஸை போய் சேரவும் இல்லை. இதன் காரணமே கோச்சடையான் மாதிரி ஹிஸ்டாரிக் ஸ்டோரி, ஒரு பெஸ்ட் ஸ்டோரி ஸ்டில் இப்போ வரை ஒரு அண்டர் ரேட்டடாவே இருக்கு. கதைப்படி ஒரு சூப்பரான கதை. அதுல ஒரு சில லவ் சீக்வன்சஸ், ஒரு சில அன்வான்டட் சாங்ஸ் மட்டும் வரும். அதை மட்டும் லைட்டா தூக்கிட்டா செம்ம கிறிஸ்பான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஃபிலிமா இருக்கும். அதெல்லாம் லைவ் ஆக்ஷன்ல வச்சிருந்தா பிச்சு உதறி இருக்கலாம் அந்த டைம்ல. ஏன்னா அதெல்லாம் பாகுபலிக்கு முன்னாடி வந்த படம். அந்த டைம்ல லைவ் ஆக்ஷனா இதெல்லாம் புல் ஆஃப் பண்ணியிருந்தா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய படமா கோச்சடையான் இருந்திருக்கும். பட் லைவ் ஆக்ஷன்ல எடுக்க முடியாம அனிமேஷன் ஃபார்மேட்ல வந்தது ஒரு பெரிய டிராபேக் இருந்தது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ். இதெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு தனிப்பட்ட பர்சனல் ஃபேவரட்ஸ் இருக்கும்ல சார். நீங்கள் வந்து பார்த்த படங்களையே ப்ரோ இந்த ஒரு படத்தோட கதைலாம் நல்ல கதை தான், பட் இதில் இந்த மாதிரியான பிரச்சனைனால இந்த படம் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியரை சந்திச்சிச்சு, மற்றபடி இது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஒரு சில படங்கள். அதெல்லாம் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். தினம் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.